வணக்கம். இன்னைக்கு நாம கிரிப்டோ கரன்சிங்கிற இந்த பறந்து விரிஞ்ச உலகத்தை ரொம்ப தெளிவான எந்தவித சார்பும் இல்லாத டேட்டாவை வச்சு சுலபமா புரிஞ்சுக்க போறோம். சரி வாங்க நேரடியா விஷயத்துக்கு வருவோம். முதல்ல இந்த ஒரு பெரிய நம்பரை பாருங்க. இதுதான் மொத்த உலக கிரிப்டோ மார்க்கெட்டோட மதிப்பு. அப்பாப்பா எவ்வளவு பெரிய தொகை பாருங்க. அப்போ இந்த பல ட்ரில்லியன் டாலர் மதிப்புக்குள்ள என்னதான் இருக்கு வாங்க பார்க்கலாம். இதுல ஒரு பெரிய பங்கு, அதாவது பாதிக்கும் மேல முதல்ல வந்த கிரிப்டோ கரன்சியான பிட்காயினுக்கு தான் போகுது. இப்போதைக்கு முழு மார்க்கெட்லயும் கிட்டத்தட்ட 60% ஆதிக்கம் பிட்காயின் கிட்ட தான் இருக்கு. சரி, பிட்காயினை தவிர இந்த பெரிய நிதி உலகத்துல வேற யார் யார் முக்கியமான ஆளுங்கன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. அவங்களோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்க நாம டாப் அசெட்ஸ அதோட மொத்த சந்தை மதிப்பு, அதாவது மார்க்கெட் கேப் வச்சு வரிசைப்படுத்தி பார்க்கலாம். இதுதான் டாப் 5 லிஸ்ட். இதுல பிட்காயின் தான் கிங் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்ல. ஆனா அதுக்கு அடுத்து வர்றவங்களோட மதிப்பும் ஒன்னும் சும்மா இல்ல, ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்கு. இப்போ இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த முதல் 2 காயின்ஸ்க்கும் நடுவுல ஒரு பெரிய அடிப்படை வித்தியாசம் இருக்கு. பிட்காயின் தான் முதல்ல வந்தது. ஆனா எத்தீரியம் அது ஒரு தளம், அதாவது அது மேல புதுசா நிறைய விஷயங்களை உருவாக்க முடியும். இந்த கிரிப்டோ உலகத்தை முழுசா புரிஞ்சுக்கணும்னா அதுல பயன்படுத்துற சில முக்கியமான வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? வாங்க அதை பத்தி பார்க்கலாம். நீங்க ஆல்ட் காயின்னு அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா உண்மையிலேயே என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, பிட்காயின் இல்லாம மத்த எந்த கிரிப்டோ கரன்சி இருந்தாலும் அது ஒரு ஆல்ட் காயின் தான். இதை நீங்க எப்படி நினைச்சுக்கலாம்னா, ஒரு சூப்பர் ஹிட் படத்துக்கு வர்ற சீக்வல், ப்ரீக்வல் மாதிரி தான். சரி, கிரிப்டோவோட விலை இவ்வளோ ஏறி இறங்குதுன்னு சொல்றோமே, அப்போ மக்கள் எப்படி எந்த ரிஸ்க்கும் இல்லாம இதுல குடுக்கல் வாங்கல் பண்றாங்க? அதுக்கு தான் ஸ்டேபிள் காயின்ஸ் இருக்கு. இதோட மதிப்பு அமெரிக்கன் டாலர் மாதிரி ஒரு நிலையான கரன்சியோட இணைக்கப்பட்டிருக்கும். அதனால விலை ஏற்ற இறக்கம் இல்லாம தினசரி பரிவர்த்தனைகளுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. சரி, ஞாபகம் இருக்கா? எதேரியம் பத்தி பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னோமே, ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் அப்படின்னா என்ன? அதாவது இதுங்க தானாகவே வேலை செய்யற ஒப்பந்தங்கள். சில விதிகளை செட் பண்ணிட்டா போதும், அது தானா நடந்துரும். இது மூலமா தான் டீசென்ட்ரலைஸ்டு ஃபைனான்ஸ்ல இருந்து டிஜிட்டல் ஆர்ட் வரைக்கும் எல்லாமே சாத்தியமாக இருக்கு. இது இந்த துறையில ஒரு பெரிய புரட்சினே சொல்லலாம். இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, கிரிப்டோ உலகங்கிறது வெறும் டிஜிட்டல் காசு மட்டும் இல்ல, அதுக்கும் மேல பல விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு NFT எடுத்துக்கலாமே. இது ஒரு தனித்துவமான டிஜிட்டல் பொருள். முதல்ல இது ஒரு கலெக்ட் பண்ற ஆர்ட்டை ஆரம்பிச்சு இப்போ டிக்கெட், QR கோடுன்னு எல்லா விதமான சொத்துக்களையும் குறிக்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த டெக்னாலஜி நம்மளோட கேமிங் உலகத்தையே மாத்திக்கிட்டு இருக்கு. வாங்க கேம் 5 அல்லது பிளே டு ஏர்ன்கிற உலகத்துக்குள்ள போலாம். இங்க கேம் விளையாடுறவங்க அவங்களோட கேம் ஐட்டம்ஸை NFTயா வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாம விளையாடுறது மூலமா உண்மையாவே சம்பாதிக்கவும் முடியும். இவ்வளோ விஷயங்களை பார்க்கும்போது கிரிப்டோ உலகம் ரொம்பவே குழப்பமானதாகவும் சிக்கலானதாகவும் தோணலாம் இல்லையா? ஆனா அந்த குழப்பம் சும்மா இல்லைங்க. கிட்டத்தட்ட 2 மில்லியன் விதமான கிரிப்டோ ஜோடிகள் இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு பெரிய உலகத்துல தெளிவான, பாரபட்சம் இல்லாத டேட்டா தர்ற ஒரு ஆதாரம் நமக்கு எவ்வளோ முக்கியம்னு தெரியுது. இது நமக்கு உதவுறது மட்டும் இல்ல, எல்லாத்தையும் சரியா புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்பவே அவசியம். இது நம்மள ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான கேள்விக்கு கொண்டு வந்து நிறுத்துது. இப்போ கிரிப்டோ உலகத்துல இவ்வளோ விஷயங்கள் வந்துருச்சு. அடுத்த கட்டமா இன்னும் என்னென்ன புதுமைகள் வரப்போகுது?